அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். யூனிட் 4 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன் அதோட டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேட்டா டேக்கன் ஃப்ரம் பப்ளிகேஷன் அக்ரிகல்ச்சரல் சுச்சுவேஷன் இன் இந்தியா. ஸோ விச் வில் பி செகண்டரி டேட்டா. ஸோ நம்ம ஒரு இதிலிருந்து எடுக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் சுச்சுவேஷன் இன் இந்தியாவில் டேக்கன் ஃப்ரம் பப்ளிகேஷன்ஸ்ன்றதுனால இது கண்டிப்பாக செகண்டரி டேட்டாவாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி. Question number 2, statistical data are collected from. ஸோ ஒரு கிவன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். பர்பஸே இல்லைன்னா கலெக்ட் பண்ண தேவையில்லை. ஆவரேஜ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பஸ் இஸ் 20 years. When a age of conductor is included, the average age is increased by 21 years. ஸோ இப்போ என்னென்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 20. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 51 கண்டக்டரையும் சேர்த்து அவங்களோட ஆவரேஜ் வந்து என்னது, ஒரே ஒரு இயர் வந்து கூடுது, அப்போ 21. ஸோ அப்போ கண்டக்டரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதோட இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1000. இது இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 51 × 21. ஸோ 152 10 1071. ஸோ இது சப்ராக்ட் பண்ணோன்னா 71 தான் வந்து கண்டக்டரோட ஏஜ். ஆவரேஜ் ஆஃப் 2n நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 2n. ஸோ இது ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். n இன்டூ n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னா n இன்டூ n + 1/2. இங்கே 2n நேச்சுரல் நம்பர்னா அப்படியே 2ன்னு வந்துடும். 2n + 1 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து கவுண்டிங் தான். ஆவரேஜ்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை என்னன்னு போடுவோமா. இங்கே என்னன்றது வந்து 2n. ஸோ அப்போ 2n கேன்சல் ஆகிட்டு 2n + 2 தான், 2n + 2 டிவைடட் பை 2 தான் ஆன்சர். எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் SD, MD, QD. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸில் என்ன இருக்கும்னா QD, MD, SDன்னு தான் இருக்கும், 10:12:15. பட் இங்கே வந்து ரேஷியோவை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணோன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 6th ஒன் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடுனா கண்டிப்பாக வந்து μ3 < 0 தான் இருக்கும். 7th ஒன், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்டன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். அப்போ Q1, Q3 கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Qness, ஸோ SK. மீடியன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். ஸோ மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, SK = Q3 + Q1 - 2 மீடியன் ஹோல் டிவைடட் பை Q3 - Q1. இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் வரும். Q3 + Q1 ஆட் பண்ணோம்னா 105. 105 மைனஸ், ஸோ Qness 0.6, மீடியன் மட்டும்தான் எனக்கு தெரியாது, டிவைடட் பை Q3 - Q1னா 45 வரும். ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 45 × 6 என்ன வரும், 45 × 6 30 27. ஸோ இப்போ 27 105 105 27 சப்ராக்ட் பண்ணோன்னா 8 78. ஸோ அப்போ 2 மீடியன் 78, median = 78 divided by 2, 39. 8th one, if rho = 0, the line of regression are. So perpendicular to each other தான் இருக்கும். இது direct definition தான். 9th one, the best representative curve to the given set of point which the sum of the squares of the residuals is minimum is known as. So minimum இது வந்து principles of least squareல தான் இருக்கும். ஓகேவா. 10th one, range of multiple correlation coefficient. Multiple correlation coefficient வந்து 0 to 1. Statistical population may consist of infinite number of items, finite number of actually statistical population ரெண்டுமே தான் வரும், either A or B. 12th one வந்து a series showing set of all distinct values individually with their frequencies is known as. ஓகே. ஸோ இது ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 13th ஒன் வந்து O gives for more than type, less than type distribution intersect at median. ஸோ இதுவும் டைரக்ட் டெஃபினிஷன் தான். மீடியனில் தான் வந்து அந்த கிராஃப் வந்து இன்டர்செக்ட் ஆகும், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும், இந்த மீடியனில் தான் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். 14th ஒன் வந்து if each observation of a set is divided by 2, then mean of new value. So divided by 2 னா mean value divided by 2 தான் இருக்கும், half of the original mean. So இதுதான் ஆன்சர்.
AM of two number is 6.5 and their GM is 6. Then two numbers are. So AM பார்த்தோம்னா என்னது? AM னா x1 plus x2 by 2 equal to 6.5. So அப்ப x1 plus x2 என்ன? 13. Next வந்து GM. GM னா square root of x1 x2 equal to 6. அப்ப x1 into x2 என்ன வரும்? 36 னு வரும். ஸோ எனக்கு ஆட் பண்ணால் 13 மல்டிப்ளை பண்ணால் 36. ஸோ ஆட் பண்ணால் 13னு பார்த்தா இதில் எதுவுமே வராது. இது வரும், இது வரும். இதில் 36 வர்றது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ 16 பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டீவியேஷன் அபவுட் மீன் இஸ் 0. இது டைரக்ட். 17 if estimated value of item is 50 and its actual value is 60, then relative error. So relative error na 10 divided by 15 வந்துருமா? இதோட டிஃபரன்ஸ் என்ன? 10. 10 divided by 50 na 1 by 5, 0.2. ஓகேவா? Heading of the row of the table. Headings of the rows. So rows என்ன? Steps தான். Column தான் வந்து captionsனு வரும். ஓகேவா? So 19. Dash is meant for arranging data into characteristics or groups where each group has number of items attached to it. So இது எதோடது? Arranging data, characteristics or groups. So இந்த டைப்ல அரேஞ்ச் பண்றோம்னா இது ஜஸ்ட் கிளாசிபிகேஷன் தான். ஓகேவா? 20th one வந்து if AM of a set of two observation 9 and its GM is 6, harmonic mean of set of observations is. So GM square equal to AM into HM. GM என்ன? GM வந்து 6. அப்ப 36 equal to AM வந்து 9 into HM வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 20 வந்து 4 போட்டால் தான் பாசிபிளா? அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் அப்டைன்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் 12 ஆர் presented in a frequency distribution with class of equal width. So let median of this group data. ஓகே. ஸோ இது டேரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா இது ஜஸ்ட் வந்து என்னன்னா மீடியன். ஸோ மீடியன் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியனோட ஃபார்முலா என்ன? மீடியன் ஈக்குவல் டு லோயர் லிமிட் பிளஸ் n by 2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அந்த ப்ரிசீடிங்கில் இருக்கிறது வரைய டிவைடட் பை எஃப் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு இன்டர்வல். ஸோ அப்போ எல் என்ன? மீடியன் கொடுத்துருக்காங்க 14 ஈக்குவல் டு லோயர் லிமிட். இங்கே வந்து இதுதான் மாடல் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் லோயர் லிமிட் 12 ப்ளஸ் என்ன தான் எனக்கு தெரியாது n by 2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? இது மீடியன் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 18. ஸோ அந்த 18 தான் வந்து லெஸ் தென், அது வந்து 18 கொடுத்துருக்காங்களா, அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 12 இன்ட்டு கிளாஸ் விட்து 12. 18னா 18 மைனஸ் 12 6. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. ஸோ இந்த 12 இங்கிட்ட போச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். இது வந்து n by 2 மைனஸ் 18 டிவைடட் பை 12 இன்ட்டு 6 2. இது வந்து 4 பிளஸ் 18 22 இன்ட்டு 2 44. ஓகேவா? ஸோ 22 பார்த்தீங்க அப்படின்னா மீன் அண்ட் மோட் ஆஃப் சம் டேட்டா ஆர் 4 and 10 ரெஸ்பெக்டிவ்லி. இட்ஸ் மீடியன் வில் பி. இது எம்பிரிக்கல் ஃபார்ம் இருக்குல்ல, மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அவங்க மோட் வந்து கொடுத்துருக்காங்க 10 ஈக்குவல் டு 3 மீடியன் தான் எனக்கு தேவை. ஸோ மீடியன் மைனஸ் 2 மீன் 2 இன்ட்டு 4 8. 18 டிவைடட் பை 3 6. 23 வந்து மோட் அண்ட் மீடியன் ஆஃப் டேட்டா. ஸோ மோடுனா இதுதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ 14 தான். 14 வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. மீடியன். ஸோ மீடியன் பார்த்தீங்கன்னா இதோட குமுலேட்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் என்ன வரும்? 10 20 29. 29 டிவைடட் பை 2ன்னு பார்த்தோம்னா என்ன வரும்? 14.5. 14.5 எங்கே வரும்? ஸோ இது வந்து 5, இங்கே வந்து 5 வந்துடும், இங்கே வந்து 12 வந்துடும். ஸோ அப்போ இது 13. 14 and 13 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 24 to which of the following option do individual respondent focus groups and a panel of respondent belongs? So it is only in primary data source. ஓகேவா? 25th பார்த்தீங்க அப்படின்னா what are the variable whose calculation is done according to the weight, height and length known as?
வெயிட்டு, ஹைட்டு, லென்த் எல்லாமே எதில் வரும்? ஸோ எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் வரும்ன்றதுனால அது எல்லாமே கண்டினியூஸ் வேரியபிள் தான். 26 வந்து ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இன் ரோ அண்ட் காலம் இஸ் கால்டு. ரோ அண்ட் காலம்னாலே டேபுலேஷன் தான். டோட்டல் ஆங்கிள் இன் பை சார்ட் வந்து 360 டிகிரி. தி கிராஃப் ஷோயிங் த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் xi, yi இஸ் கால்டு. ஸோ இது எல்லாமே பாயிண்டாக தான் நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம். பாயிண்ட்டுன்னு வரதுனாலே வந்து கண்டிப்பாக ஸ்கேட்டர் டயக்ராம் தான். மற்ற எல்லாமே லைனு, ஹிஸ்டோகிராம், அது எல்லாமே லைன், பார் அந்த மாதிரி தான் வரும். ஓகிவ் கிராஃப்னாலே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாலிகன் தான். ஸோ நெக்ஸ்ட் 30 பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இது எந்த ஃபார்முலா, எங்கெங்கெல்லாம் மாறி இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இது வேற டைப்லையும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 31 பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த மெஷர் ஆஃப் த டிஸ்பர்ஷனில் இது எதில் வரும்? இது எதுவும் வராது. மோடு இது ரெண்டும் வராது. இதுதான் வரும், இது வராது. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். இன் லீனியர் ரெக்ரெஷன் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ ரெக்ரெஷன் லைன். ஸோ அப்போ அந்த ரெண்டு ரெகுலேஷன் லைனோட இதுதான் மீன் தான். எக்ஸ் பார் கமா ஒய் பார் தான் அந்த பாயிண்ட். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் தான் வந்து ஆர். அப்போ இது வந்து ஆர் ஸ்கொயர் தான் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா தான். த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். ஒய் ஆன் எக்ஸ்னாலே பிஒய் எக்ஸ் தான் கரெக்ட். ஸோ அப்போ இது வரும் பிஒய் எக்ஸ். இதில் வந்து ஒய் ஆன் எக்ஸ் இதோட ஒய் மைனஸ் ஒய் பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 35. X and Y are two random variable. The covariance between AX plus B and CY plus D. கோவேரியன்ஸ்ன்றப்ப வந்து உங்களுக்கு ஏசின்றது வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும், பிடின்றது வராது. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் த வேல்யூ 9,9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 9 விச் மீன்ஸ் 9 தான் ஆன்சர். 37 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் த கிவன் செட் ஆஃப் வேல்யூஸ். ரேஞ்ச் என்ன? ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 65, மினிமம் வந்து 15, டிஃப்ரென்ஸ் வந்து 50. ஸோ 38 வந்து when all the values of the variable are same. சேம்னா எனக்கு எல்லாமே சேம் தான். ஏஎம், ஜிஎம், ஹெச்எம் எல்லாமே ஈக்குவல் தான். 39 வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் நெட் லாஸ் ஆஃப் அ கம்பெனி ஃபார் அ டிஃப்ரெண்ட் இயர் கேன் பி ரெப்ரசன்டட் த்ரூ. ஸோ நெட் ப்ராஃபிட் லாஸ்னா அதுக்கு நான் ஆப்போசிட்டாக நான் போயாகணும். ஸோ இது வந்து எனக்கு டீவியேஷன் பார் கிராஃபில் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இதில் எது வந்து ட்ரூ கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஸ் நாட் டீல் வித் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். இண்டிவிஜுவல்னாலே வராது, கண்டிப்பாக 2 ஆச்சும் வேணும். deals only with quantitative information. Okay, results are true only on the average. Correct. Statistics cannot be misused. இது மட்டும்தான் வந்து not true. 41 வந்து b2 greater than 3 then the distribution is said to be. so b2 greater than 3 னா எப்படி இருக்கும்? இது இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இது வந்து 0, இது வந்து 3, greater than 3, இது வந்து less than 3. ஸோ அப்போ இது வந்து LMP. அப்போ எல் லெப்டோகோட்ரிக் தான் கரெக்ட். குர்டோசிஸ் ரெஃபர்ஸ் டு பீக்னஸ். ஸோ பீக்னஸ் தான் வந்து குர்டோசிஸ். 43 ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வேரியபிள் இஸ் ஆல்வேஸ். கண்டிப்பாக வந்து இண்டீஜராக மட்டும்தான் இருக்க முடியும். ஃப்ரீக்வன்சின்றது ஒரு கவுண்ட் தான், எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கவுண்ட் தான். ஸோ அது இண்டீஜராக மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் ஃப்ராக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த ட்ரெண்ட் ஈக்குவேஷன் ஃபார் அ பேராபோலிக் கர்வ். பேராபோலிக்னா எனக்கு குவாட்ரடிக் இந்த இதுதான் வரும். ஓகேவா? மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஃபிஷர் தான். 46 the normal equation to calculate the unknown constant for fitting the straight line y equal to a plus bx r. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 46. ஸோ இதில் வந்து xy. ஸோ இதில் n மிஸ்ஸிங். அப்போ இது n இந்த இருக்கு. ஆப்ஷன் டி தான் NA plus B summation x and summation xy equal to A summation x plus B summation x square. இதுதான் வந்து ஆக்சுவலாக இருக்கிறது. 47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா correlation coefficient between two variables.
ஸோ இது வந்து ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஸோ எக்ஸ் ஆன் ஒய்னா என்ன பண்ணுவோம், பிஎக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். பிஎக்ஸ்ஒய்னா என்ன, ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய்ஆர். ஸோ ஆர் என்ன 0.6 இன்ட்டு சிக்மா எக்ஸ் என்ன 1.5 டிவைடட் பை 2.0. ஸோ இது என்ன வரும் 6 30 remaining 3 9 0.9 divided by 2 equal to 0.45 வந்துரும். ஸோ x and y னா x minus x bar equal to bxy y minus y bar. ஸோ அப்படி பார்த்தோம்னா x minus x bar என்ன 10, bxy 0.45, y minus y bar னா y minus y bar வந்து 20. ஸோ இது டைரக்டா என்ன வரும் 0.45y மைனஸ். ஸோ இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா இங்கே 0.45y இருக்கா, ஸோ இதே வந்து நான் வந்து கொடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள். 48, இஃப் த டூ லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தென் rxy வில் பி 0வா தான் இருக்க முடியும். 49, the coefficient of variation and standard deviation of the series are 58 and 21.2 respectively. Then the mean of the series. Coefficient of variation formula என்ன, CV equal to sigma by x bar into 100. So CV coefficient of variation and standard deviation தான் கொடுத்துருக்காங்க. So coefficient of variation standard deviation 21.2 divided by x bar into 100. So அப்போ x bar equal to 2120 divided by 58. So இது வந்து கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 2120 58. ஸோ டைரக்டாகவே மல்டிப்ளை பண்ணோம்னா 24 ரிமைனிங் 2 15 17 8 3 380 48 ரிமைனிங் 4 30 34. ஸோ அப்போ 32 320.5. ஸோ இது வந்து 290 வரும். ஸோ அப்போ அகெயின் 5 வரும். இப்போ 36.55னா அப்ராக்சிமேட்லி 36.6 தான் வந்து ஆன்சர். 50th வந்து Q3 இருக்கு, Q1 இருக்கு, மீடியன் இருக்கு. ஸோ பவுலி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Qness. ஸோ என்ன Q3 plus Q1 minus 2 median divided by Q3 minus Q1. ஸோ Q1 Q10 வரும் 50, 2 into median 50. ஸோ இது டைரக்டாக எனக்கு நியூமரேட்டர் 0 வந்துடுது. 51, in positive skewed distribution the relationship between mean median mode என்ன, பாசிட்டிவ்லி ஸ்கியூடுனா என்ன வரும், மோடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பாசிட்டிவ்லி ஸ்கியூடுனா ஃபர்ஸ்ட் எனக்கு மோடு தான் இருக்கும். ஸோ மோடு தான் இருக்கிறதுலே எனக்கு சின்னது. மோடு எங்கே சின்னதாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த 2 இடத்துல இருக்கு. ஸோ மோடுக்கு அப்புறம் எனக்கு மீடியன் இருக்கும், அடுத்து மீன் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 52 வந்து பார்த்தீங்க அப்படின்னா a given data has mean median mode represents அப்படின்னா எனக்கு எது கம்மியாக இருக்கு, ஸோ இது இப்படி தான் இருக்கு மீன் மீடியன் மோடு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது தான். அப்போ என்னது பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் 52. 53 வந்து குவார்டைல் டிவியேஷன் இன்க்ளூட்ஸ். குவார்டைல் டிவியேஷன்னா உங்களுக்கு மிடில் 50%ன்றது இதில் கரெக்டான ஒரு விஷயம். மற்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 25 அந்த மாதிரி வரும். ஃபார் த கம்பேரிசன் ஆஃப் 2 different groups the best measure of dispersions. ஸோ இது வந்து என்னன்னா பெஸ்ட் மெஷர்னாலே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான். ஸோ அது இல்லை, அப்போ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். 55 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் may be defined as the science of collection, presentation, analysis, interpretation. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ராக்ஸ்டன் அண்டு கவுடன். ஸோ இவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து scatter in a series of values about the average is called. ஸோ ஸ்கேட்டர் டயக்ராமே வந்துட்டு என்னன்னா இதுதான். ஸோ இது எதுக்காகனா ஆவரேஜ் வந்து எதுக்காகனா டிஸ்பர்ஷன் தான். ஸோ எவ்வளோ செதறி கிடக்குது அப்படின்றத பார்க்கறது தான் ஸ்கேட்டர் டயக்ராம். 57 வந்து Q3 Q1 கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன்னா Q3 + Q1 ஆட் பண்ணோன்னா 30. அப்போ 30 கீழே வந்துடும். சப்ராக்ட் பண்ணோன்னா 10, 1/3 தான் ஆன்சர். 58 வந்து மீன் டிவியேஷன் இஸ் மினிமம் when deviation is taken from medianன்றது தான் கரெக்ட். ஸோ எப்போ மீன் டிவியேஷன் மினிமமாக கிடைக்கும்னா மீடியன் நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் வந்து மினிமமாக கிடைக்கும். 59 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
ஆஃப் எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா வேரியேஷன் வச்சு தான் பார்க்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது எப்படி பண்ணுவோம்? ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். அப்போ வந்து என்னன்னா 100ன்னு வந்துடும். 100னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் 100னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. மீன் டிவியேஷன் ஆஃப் த ஸ்கோர்ஸ் 12, 15, 18. ஓகே. ஸோ மீன் டிவியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதில் மீன் வந்து 15 வந்துருமா? 15. நான் ஒவ்வொரு இதுல இருந்தும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா என்ன வரும்? ஸோ 3 + 0 + 3 டிவைடட் பை 3. இப்போ 6/3 2ன்னு கிடைச்சிரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் சமேஷன் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. கரெக்டா? இதுதான் மீன் டிவியேஷன். ஸோ அபவுட் மீன் வந்து எடுத்து இது பண்ணிருக்கேன். 61 வந்து த ரேஞ்ச் ஆஃப் த வேல்யூஸ். ரேஞ்ச்னா மினிமம் வேல்யூ வந்து -44, மேக்ஸிமம் அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு 40 தான் கரெக்டான ஆன்சர். இது மைனஸில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது மிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 62 வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இது அதே தான். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் 3னா 3 வெளியே வரும்போது 9² வந்துருமா? இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இப்போ தான் பார்த்தோமா? அப்போ இது என்ன கிடைக்கும்? 9². வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? 1. சாரி, 9² இல்லை, 3². இப்போ 9 ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9. ஸோ 18 தான் ஆன்சர். இஃப் மீன் 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. மீன் வந்து 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10 இன்டூ 100. ஸோ இது வந்து எனக்கு ஹாஃப்னா 50%. 64 வந்து மீன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 69, மீடியன் 68, மோட் 67, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. மெஷர் ஆஃப் வேரியேஷன் ஃபார் திஸ் எக்ஸாம். அந்த மெஷர் ஆஃப் வேரியேஷன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அப்போ 3 தான் வந்து என்னன்னா எனக்கு ஆன்சர். 65, 3 factory workers ABC have 100, 200, 300 workers respectively. Mean of the wages is same in the 3 factories. Which of the following statement true? ஸோ இதில் வந்து எது ட்ரூ? தேர் இஸ் அ கிரேட்டர் வேரியேஷன் இன் ஃபேக்ட்ரி சி. ஃபேக்ட்ரி சியில் மட்டும் கிரேட்டர் வேரியேஷன் இருக்குமானா இல்லை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்மாலஸ்ட் இதுவும் இல்லை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் ஆல் 3 ஃபேக்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கண்டிப்பாக இருக்காது. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் வந்து இதில் ஆன்சர். 66 பார்த்தீங்கன்னா ஆல் ஆட் ஆர்டர் மொமெண்ட்ஸ் அபவுட் மீன் இன் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சிமெட்ரிக்கல்னாலே 0 தான். பவுலிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1. In symmetrical distribution Q1 median value of Q3. சிமெட்ரிக்கல்னாலே ஸ்கியூனஸ் வந்து 0வா? அப்போ 0 = Q3 + Q1 - 2 மீடியன். Q3 + Q1 வந்து என்ன? Q3 தான் தேவை. 0, 2 மீடியன் வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 60 - 20, 40 தான் வந்து ஆன்சர். 69 வந்து மீன் 20, மீடியன் 16, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ இதோட ஃபார்முலா ஸ்கியூனஸ் வந்து 3 மீன் மைனஸ் மீடியன். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ மீன் வந்து 4. மீன் 20 - 16 4 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஸோ 6 தான் வந்து ஆன்சர். ஸோ 6ன்றது வந்து போட்டுக்கோங்க ஆப்ஷன் ஏ. 70 த டிகிரி ஆஃப் பீக்ட்னஸ் ஆர் ஃபிளாட்னஸ் ஆஃப் அ யூனிமாடல். பீக்ட்னஸ்னால என்னது? குர்டோசிஸ். ஸோ 70 வந்து குர்டோசிஸ் தான் கரெக்ட். 71 if constant value is added to every observation of a data, arithmetic mean is obtained by. So same adding தான். ஸோ ஆட் பண்ணுறீங்கன்னா adding the constant, அவ்வளோதான். 72 10 families have average of 2 boys. How many boys do they have together? ஸோ 10 ஃபேமிலிஸ்னாலே 10, ஆக்சுவலாக ஆவரேஜ் வந்து 2 கரெக்டாக. ஸோ அப்டைன் பை டோட்டல்னா இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 20ன்றது தான் ஆன்சர். மிடில் வேல்யூ ஆஃப் அண்ட் ஆர்டர் சீரீஸ் இஸ் கால்டு. ஸோ மிடில், ஸோ மீடியன் தான் வரும். டிசைனில் பார்த்தீங்கன்னா 5th, இதுவும் கரெக்டு. பர்சன்டைலில் 50th. அப்போ எல்லாமே ஆல் ஆஃப் தி அபோவ் தான் வரும். ஸோ டி தான் வந்து ஆப்ஷன். when the value in the series are not of equal importance, we calculate the, so not of equal importance. ஸோ நாட்னு வந்துட்டதுனால வெயிட் அண்ட் மீனில் தான் வந்துட்டு நம்ம பெருசாக இதை வந்து கண்டுக்க போகிறது இல்லை. சூட்டபிள் ஆவரேஜ் ஃபார் ஆவரேஜிங் த ஷூ சைஸ் ஃபார் அ சில்ட்ரன்.
ஸோ ஷூஸ் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குடில் தான் வரும். அப்போ என்னென்னா மோடு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். 75 வந்து ஆப்ஷன் சி மோடு. 76 வந்து in moderately skewed distribution the value of mean and mode is 15 and 18 respectively. Value of median, so இதுதான் mode equal to 3 median minus 2 mean. 2 into 15 30 ஆயிரும். இப்போ 48 divided by 3, 48 divided by 3 16 தான் கரெக்ட். 76 வந்து ஆப்ஷன் சி. A curve that tails of the right ended. So tails of right endedனா பாசிட்டிவ்லி ஸ்கியூடுக்கு மட்டும் தான் எனக்கு ரைட் ஹேண்டட்ல டெய்ல்டா இருக்கும். Geometric mean is suitable when values are given as proportion, percentage. ஸோ இது எல்லாமே வரும். 78ல வந்து all the above. 79 வந்து a equal to 5, b equal to -5, then the harmonic mean. அப்போ 1/1/5னா இது என்ன வரும்? 0. இப்போ 79 வந்து இன்ஃபினிட்டி வந்துடும், டினாமினேட்டர் 0ன்னு கிடைக்கிறதுனால. 80 வந்து am gm of 2 observation 4 and 8 respectively, harmonic mean of 2 observation. gm square equal to am into hm. gm வந்து 8, 8 8s are 64, am வந்து 4, 64 divided by 4, so 16. 80 வந்து ஆப்ஷன் சி. 81 வந்து f of x equal to 0, the reciprocal equation, first type of odd degree, which of the following always a root. ஸோ ஆட் டிகிரினாலே எனக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? -1 இருந்தால் மட்டும்தான் இது ஒன்லி பாசிபிள். ஓகேவா? ஸோ ஆட் டிகிரிக்கு. 82, if the sum of two roots given is 0, then the value of k. So sum of two rootsனா alpha plus beta வந்து 0. இப்போ சம்மு வந்து பார்த்தீங்கன்னா காமா வந்து alpha plus beta plus gamma equal to minus b by a. மைனஸ் பினா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், which means gamma equal to 3 டேரெக்டாகவே வந்துடும். காமா 3னா காமா 3 இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வந்துடும்? 3னா 27, இதுவும் 27. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 3 48 வரும், அப்போ ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 48 தான் இதுக்கு ஆன்சர். If the root of the equation are in GP, then the roots are. So இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து GPனாலே என்ன பண்ணிடலாம்? A by R, A, AR equal to minus plus minus, minus of minus plus 8. So அப்போ A cube equal to 8னா A equal to 2. ஸோ ஏன்னா எனக்கு மிடில் வந்து 2. அப்படி பார்த்தோம்னா எனக்கு டேரெக்டாகவே இது ஒன்றில் மட்டும்தான் ஆன்சர் இருக்குது. அப்போ 1 to 4 தான் வந்து, இல்லைன்னா கண்டிப்பாக ஆறுன்றதையும் கண்டுபிடிக்கணும் இன்னொரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி. 83, the equation whose roots are less by 2. ஸோ ரூட்ஸ் வந்து லெஸ் பை 2, தென் த ரூட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஸ் தென் 2னா என்ன அர்த்தம்? ஸோ ஆல்ஃபானா ஆல்ஃபா -2, பீட்டானா பீட்டா -2. ஸோ அந்த டைப்லேயே கூட வச்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ என்ன வரும்? ஸோ இது அப்படியே கூட வச்சுக்கலாம். -4/2. -2னா -4 -4. ஸோ -4ன்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? இங்கே வந்து -8, -4 -8 டிவைடட் பை 2. ஸோ இது என்ன கிடைக்கும்? டைரக்டா -12/2ன்னு கிடைக்கும். -12/2னா இது வந்து b by a தானே. ஸோ b by aனா -12 அப்படின்னா எனக்கு +12 அண்ட் டிவைடட் பை 2. அப்படி பார்த்தா எனக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். For any square matrix, A transpose is a symmetric matrix. 86, eigenvalue of real matrix, real symmetric matrix are always. Eigenvalues வந்து always வந்து ரியலாக தான் இருக்கும். 87, quadratic equation corresponding roots. ஸோ இது வந்து டேரெக்டாக எப்பயுமே வந்து குவாட்ரடிக்னா சம் எடுத்துக்கோங்க. சம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 4ன்னு வந்துடும். அப்போ -4 எங்கே இருக்குது அப்படின்னா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a² - b². a² - b²னா -1. -1ன்னு பார்த்தீங்கன்னா 87க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 88 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், தென் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் வந்து a². ஆக்சுவலாக இது கரெக்ட் தான். 88க்கு ஆப்ஷன் ஏவே கரெக்ட். இதெல்லாம் வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆக போகிறது இல்லை. இப்போ ரேங்க் ஆஃப் அ கிவன் மேட்ரிக்ஸ் டேஷ் த ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் த சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கணும் ரேங்க் வந்து. 90 வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஸோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூ, சம் ஆஃப் பிரின்சிபல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எய்தர் ஏ ஆர் பி. The differential equation which involves one dependent variable with respect to independent variable. One dependent, independent ordinary. So more than one இருந்துச்சுன்னா அது வந்து partial.
டிகிரி டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன், டிகிரி வந்து இங்க வந்து என்னன்னா 2 தான் டிகிரி. டிகிரி வந்து 1, சாரி, ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 1. 92. 93 சொல்யூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து என்னன்னா dy by 1 plus y square equal to dxன்னு வந்துடும். ஸோ இது வந்து tan inverse of y equal to x plus cன்னு வந்துடும். அப்போ y equal to tan inverse of x plus c. ஸோ இது வராது, இதுதான் வரும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா m1 m2ன்னு வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது ஆப்ஷன் சி 94. 95 சால்வ் பி. ஸோ இது வந்து டைரக்டாக வந்து கிளாரட்ஸ் ஃபார்ம். கிளாரட்ஸ் ஃபார்ம்னா டேனை மட்டும் இந்த சைடு கொண்டு அப்படின்னா tan inverse of p equal to px minus y. அப்போ y equal to px minus tan inverse of. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். which represent Lagrange's linear equation. Lagrange ppqq equal to r. 96க்கு b. 97 பார்த்தீங்கன்னா in general integral the number of arbitrary functions same as the number of orders. ஸோ ஆர்டருக்கு ஈக்குவலாக தான் வந்து எனக்கு வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்க முடியும். ஸோ அத்தனை தடவை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதனால இன்டெகிரல் 1/1 plus x ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 0 1 1 அப்ளை பண்ணும்போது π/4 மைனஸ் 0 அப்ளை பண்ணால் 0 தான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இன்டகிரேஷன் வந்து லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ், அப்படி இல்லைன்னா மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு வரலாம். இது ரெண்டுல எதனாலும் வரலாம். இங்கே மைனஸ்லனால இதான் ஆன்சர். இன்டகிரல் 5/x dxனா 5/x டிவைடட் பை லாக் 5. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதில் இந்த ஏதாச்சும் கொஸ்டின் டவுட் இருக்குது அப்படின்னாலோ வேறு எதுவும் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலோ தனியாக கேளுங்க, நம்ம அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் போட்டுடலாம். நன்றி.